இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 113 சங்கீதம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவர் சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில உயரணும், நாம என்ன செய்யணும், நம்ம மேல வரணும், அப்படிதான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை ஒரு சிறுமையான வாழ்க்கையாகவே இருக்கிறதே, என் வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கையாகவே இருக்கிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறியவர்களை அவர் என்ன செய்கிறார், புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். ஒருவேளை புழுதியிலே தரையிலே கிடக்கிறவர்களை கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், தூக்கி எடுக்க முடியும். எளியவர்களை குப்பையில் இருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். அதோடு மட்டுமல்ல, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் ஆண்டவர் உட்கார பண்ணுகிறார். இது தாவீது ராஜாவுடைய அனுபவம். கரவலாடுகளின் பின்னாக அலைந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஆட்டு மந்தையின் பின்னாக சென்றவனை ஆண்டவர் ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து அவனை அரசனாக ஆண்டவர் உயர்த்துகிறதை நாம பார்க்கிறோம். முதலாவது சவுல் ராஜாவுடைய அந்த அரசவையிலே அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்தி வைக்கிறார். இப்படி ஆண்டவர் அந்த தாவீது ராஜாவை என்ன செய்கிறார், தாவீதை அவர் உயர்த்தினதை நாம பார்க்கிறோம். தகுதி இல்லாத நபரை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒரு ராஜாவுக்கு பின்னாடி அவருடைய மகன் தான் ராஜாவாக முடியும். ஆனா அந்த கரவலாடுகளின் பின்னாக ஆடு மேய்க்கிற ஒருவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அரசனாக உயர்த்துகிறார். இன்னும் கூட 1 சாமுவேல் 2 நாம பார்க்கிறோம், அன்னாளின் ஜெபத்தை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த அன்னாள் இப்படியாய் சொல்லுகிறாள், கர்த்தர் என்ன செய்கிறார், சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். ஒரு சிறுமையை அவள் அனுபவித்தாள், குழந்தை இல்லாத சிறுமையை அவள் என்ன செய்தாள், அனுபவித்தாள், நிந்தனையை அனுபவித்தாள். தன்னுடைய சக்களத்தினால் மிகவும் அவள் என்ன செய்தாள், சிறுமையையும் அவள் எளிமையையும் அவள் அனுபவித்தாள். ஆனால் அவளை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த சிறுமை நின்று அவளை ஆண்டவர் எடுத்து அவளை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைக்கிறார். அவள் என்ன, அன்னாள் ஜெபமாக இந்த பாடலை அவள் என்ன செய்கிறார், பாடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சிறுமையானவர்களை உயர்த்துகிற தேவன், எளிமையானவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். ஒருவேளை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில தான் நம்ம இருப்போமா, இதே கடன் பிரச்சனையில தான் நம்ம இருப்போமா, என்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், என்னைக்கு நமக்கு ஒரு விடிவு வரும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையும் நீர் என்ன செய்யும், உயர்த்தும், என்னுடைய நிலைமையும் உயரட்டும். ஆண்டவரே, நானும் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வளர ஆண்டவரை எனக்கும் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் உயர்த்துகிற தேவன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவன். தாவீது சொல்லுகிறார், 40 சங்கீதம் 17 சொல்லுகிறார், கர்த்தரோ நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம், சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நினைவாக இருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சீனா தேசத்திலே குன்ஃபி என்ற சிறுமி 5 வயதாக இருக்கும்போது தன்னுடைய தாயாரை இழக்கிறாள். அடுத்ததாக தொழிற்சாலையில் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் தன்னுடைய தந்தையின் பார்வை என்ன செய்கிறது, குறைந்து கொண்டே போகிறது. மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலையிலே அவள் படிக்கிறாள். ஆனால் படிப்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. 21 வயதிலே அவள் படிப்பை முடித்துவிட்டு ஒரு கம்பெனியிலே, ஒரு கடையிலே, அவள் ஒரு கண்ணாடி கடையிலே, கை கடிகார கடையிலே வேலைக்கு செல்லுகிறாள். அப்போ அவளுக்கு கொடுத்த வேலை, அந்த கடிகாரத்துல உள்ள மேல உள்ள அந்த கிளாஸை அந்த இதெல்லாம் மாட்டணும், அதுதான் அவளுக்கு கொடுத்த வேலை. அப்போ இந்த வேலையும் எனக்கு ஒத்து வரல, இதையும் விடணுங்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவளுக்கு அங்கே ஒரு பதவி உயர்வு வருகிறது. அந்த பணியை அவள் சிறப்பாக செய்கிறாள். அந்த கம்பெனிக்கு அவள் டைரக்டராக அவள் பதவி உயர்வு பெறுகிறாள். அதன் பிறகு அவள் அதிகமாக பணத்தை சேமித்து தன்னுடைய வாடகை வீட்டிலே சொந்தமாக தன்னுடைய தகப்பனாருடைய உதவியின் மூலமாக சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறாள். அவள் செய்த தொழில், இப்போ நம்ம செல்போன்ல கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்க்கிறோம், இந்த டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறத அவள் கண்டுபிடித்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி அவள் என்ன செய்கிறாள், வைக்கிறாள். வேகமாக வாழ்க்கையிலே முன்னேறுகிறாள். இன்றைக்கு இந்த சீனா தேசத்திலே அநேக பெண்கள், பணக்கார பெண்கள் வரிசையிலே அவளுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது அவள் சொல்கிறாள், சின்ன தொழிலாக இருந்தாலும் நம்ம கடினமாக உழைத்தால்
அவன் முன்னேறலாம் என்று சொல்லுகிறாள். ஆம், ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு சிறு பெண் வாழ்க்கையில என்ன செய்கிறாள்? முன்னேறுகிறாள். அவருடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறுகிறது. நம்முடைய தேவனும் நினைச்சா அவருடைய பிள்ளைகள் அவர் என்ன செய்வார்? அவரும் உயர்த்த முடியும். வசனம் சொல்லுகிறது, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்தினால யாரையும் பலப்படுத்த முடியும், யாரையும் உயர்த்த முடியும். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்தியை நாம பார்க்கிறோம். ஆமா, தாயும் இல்லை தகப்பனும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்ட அந்த எஸ்தர் கூட என்ன செய்கிறாள்? 127 நாடுகளுக்கு ராஜாவான அகாஸ்வேருவுக்கு அவள் ராணியாக மனைவியாக மாறி அவளுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? உயர்த்தப்படுகிறது. பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணினார். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், மோவாபிய பெண்ணாகி அந்த ரூத் எல்லாமே இழந்துவிட்ட சூழ்நிலையிலே, அவளுக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே, அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தையும் கூட அவர் நினைக்கிறார். கர்த்தர் அவளை உயர்த்துகிறார். போவாஸ் என்கிற ஆஸ்திகாரனுக்கு மனைவியாகி ஒரு பெரிய சந்ததியை, தேவ பக்தி உள்ள சந்ததியை அவள் உருவாக்குகிறதை நாம பார்க்கிறோம். வாசல் காக்கிற மொர்தேகாய், அந்த ஆமானால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மொர்தேகாயை தேவன் உயர்த்துகிறதை நாம பார்க்கிறோம். எந்த அரண்மனைக்கு அவன் வாசல் காக்கிறவனாய் இருந்தானோ அவன் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறினான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எவரையும் பலப்படுத்த முடியும், எவரையும் உயர்த்த நம்முடைய தேவனால் ஆகும். நாமும் அந்த தேவனை நோக்கி, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை தாரும், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை தாரும். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கிறோம். சிறைச்சாலையில் கிடந்த அந்த யோசேப்பு, ஆம், அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த யோசேப்பு அவன் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் சிறுமையில் இருந்தாலும், புழுதியில கிடந்தாலும், குப்பையில கிடந்தாலும் ஆண்டவரால் நம்மை உயர்த்த முடியும். அந்த ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்வோம், அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். எங்களுடைய பொருளாதார நிலை மாறட்டும் ஆண்டவரே, எங்களுடைய தரித்திர நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, எங்களையும் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக எங்களையும் மாற்றும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற ஆண்டவர், இந்த வேளையிலும் சிறுமையோடு எளிமையோடு யார் யாரெல்லாம் என் வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை தாரும், ஒரு உயர்வை தாரும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்து ஆண்டவர் உயர்ந்திருக்கும்படி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.